கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம மாமிசமா, நம்ம ஆவியா? பெரும்பாலுமான நேரத்தில் நம்ம மாமிசத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இடம் கொடுக்கும் பொழுது மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இது மேலோங்கி வந்துடுது. வேதாகமத்தில் தாவீது, சிம்சோன் இவர்கள் இருவரும் தேவனை பற்றி அறிந்திருந்தாலும் அவர்கள் மாமிசத்திற்கு இடம் கொடுத்ததுனால வாழ்க்கையில பின்னடைவை அடைந்ததை நம்ம பார்க்குறோம். இவர்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய மனன வசனம் டே 11, கலாத்தியர் 5:24-26 வரை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆவியிலே நாம் பிழைத்திருக்கும் பொழுது ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கவும் கடவும். ஆகையால இந்த மாதிரியான செயல்களை நம்ம முற்றிலுமாக நம்ம தவிர்த்து நம்ம ஆவியில நம்ம பலப்படணும். ஆவியில் நம்ம எப்படி பலன் படுறது? நம்ம எப்பொழுதும் தினமும் நம்ம வேதத்தை வாசித்து அதை தியானித்து நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவியில பலனடைகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்படி ஆவியில பலனடையும் பொழுது நம்ம எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். விழித்திருக்கும் பொழுது நம்ம மாமிசம் நம்மளை மேற்கொள்ள முடியாது.